ஒரு நாள் காலையில கோரிக்காக உணவு தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சா. அந்த நேரம்னு பார்த்து எதிர் திசையில இருந்து மீனுக்குருவி நிறைய நெல்மணிகளை எடுத்துட்டு வந்தா. நானும் தான் காலையில இருந்து வேகாத வெயில்ல சுத்திட்டு வரேன். என் கண்ணுக்கு ஒரு தானியம் கூட கிடைக்கல. ஆனா இந்த குருவி மட்டும் எங்கேயோ போயிட்டு இவ்வளவு தானியங்களை எடுத்துட்டு வருது. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு இந்த குருவிய வழிப்பறி பண்ணி அந்த தானியங்களை பிடுங்கிட வேண்டியதுதான். கௌரி அக்கா, என்ன இந்த வேகாத வெயில்ல இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஏன், நான் இங்க நிக்கிறதால உன்னோட திருட்டுத்தனம் தெரிஞ்சு போயிட்டேன்னு சொல்லி பதட்டப்படுறியா என்ன? என்ன சொல்றீங்க? நான் என்ன திருட்டுத்தனம் பண்ணினேன்? எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலக்கா. என் வயல்ல இருக்கிற தானியங்கள் எல்லாம் காணாமலே போய்கிட்டு இருக்கு. இப்பதானே தெரியுது அது எல்லாத்தையும் திருடுறது நீதான்னு. இந்த தானியங்களை நான் பக்கத்து காட்டுக்கு போய் விவசாயி கிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களோட வயல்ல திருடல. இங்க பாரு மீனு, நீ எங்க வாங்கின யார்கிட்ட வாங்கினலாம் நான் கேட்கல. இப்போதைக்கு என் வயல் பக்கத்துல இருந்து நீ தான் வர. அதனால நீ தான் என்னோட நெல்மணிகளை திருடி இருப்ப. மரியாதையா கொடுத்துட்டு போயிடு. இல்ல, என்ன ஆனாலும் சரி, என்னால உங்களுக்கு இதை கொடுக்க முடியாது. எவ்வளவு தைரியம்! என்னையே நீ எதிர்த்து பேசுற? அநியாயமா என்னோட உணவை வழிப்பறி பண்ண நினைக்கிறீங்க. அதனாலதான் நான் இப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. நீங்க செய்யற வேலைக்கு பேர் என்ன தெரியுமா? பிச்சை எடுக்கிறது. இந்த காலத்துல கண்ணு தெரியாத பறவைங்க தான் பிச்சை எடுப்பாங்க. நீங்க என்னடானா எல்லாமும் நல்லா இருந்தோ இப்படி போற வர பறவைங்களை வழிமறைச்சு பிச்சை எடுக்கிறீங்க. இத பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஒழுங்கு மரியாதையா கொடுத்துட்டு போ. அது நீ யார் வயல்ல இருந்து எடுத்ததா வேணா இருக்கட்டும், நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும். மீனுக்குருவி அங்கிருந்து தானியங்களை எடுத்துட்டு பறந்து போனா. எவ்வளவு திமிரு இருக்கும் இவளுக்கு! என்ன பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னது மட்டும் இல்லாம என்ன ஒரு ஆளா கூட மதிக்காம நான் பேசிட்டு இருக்கும் போதே கிளம்பி போறான். என்னாச்சு கோரி? ஏன் முகமெல்லாம் வெளியில போயிருக்கு? என்ன நடந்துச்சு? காலு, அந்த மீனுவுக்கு ரொம்பவே திமிராயிடுச்சு. இத பார்த்து பிச்சை எடுக்க வர்றியான்னு கேக்குது. கண்ணு தெரியாத பறவைங்க தான் பிச்சை எடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண் பார்வை தெரியலன்னு குத்தி காட்டி பேசுது. அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் கோரிக்காகம் சொன்னா. பிறகு ரொம்ப கோபத்தோட காலுக்காகம் அவனோட மாமா வீட்டுக்கு வந்தது. நடந்த எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட சொன்னா. அது சாப்பிடுற உணவு பொருள்ல நீ இத தடவி வச்சிரு. அதுக்கப்புறம் பாரு, உங்களை கிண்டல் பண்ண அந்த பறவைக்கு கண் பார்வை தெரியாம போயிடும். அப்படின்னு மாமா ஒரு மருந்த கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு காலு ரொம்ப சந்தோஷமா அவனோட வீட்டுக்கு பறந்து வந்துட்டு இருந்தா. அந்த நேரம்னு பார்த்து மீனுக்குருவி நதிக்கரையில உட்கார்ந்துருந்தது. அட, இந்த மீனும் இங்கதான் இருக்கா? இதுதான் சரியான சந்தர்ப்பம். மீனு, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை தேடிதான் நான் உன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நல்ல வேளை நீ இங்கேயே இருக்க. என்னாச்சு காலுன்னா? எதுக்காக என்ன தேடி போறீங்க? ஒண்ணும் இல்ல மீனோ, நான் என்னோட உறவுக்காரர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவருக்கு சொந்தமா ஆப்பிள் தோட்டம் இருக்கு. அவரு ஒரு கூட நிறைய பழங்களை கொடுத்தாரு. அதான், நீ பாவம் இப்பதானே புதுசா காட்டுக்கு வந்திருக்க, உணவு தேடி ரொம்ப அலைவியன்னு சொல்லி உனக்கு அதுல இருந்து ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துட்டு வந்தேன். மீதம் இருக்கிற பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுக்கும் கொடுக்கணும். இந்த பழம் ரொம்பவே சுவையா இருக்கும். ஒரு துளி கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுறணும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு காலு அங்கிருந்து மறுபடியும் வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான். கோரிக்காகம் மறுபடியும் உணவு தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சது. எங்க தேடியும் உணவு கிடைக்காததால தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நதிக்கரைக்கு வந்தது. அந்த நேரம்னு பார்த்து மீனுக்குருவி ஆப்பிள் பழத்தோட அங்க உட்கார்ந்திருந்தா. கௌரி அக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நேத்து நான் உங்ககிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன். நான் பேசுனது ரொம்பவே தப்பு. என்னை விட எவ்வளோ வயசு பெரியவங்க நீங்க. உங்களை நான் ரொம்பவே மரியாதை குறைவா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா. அட, என்ன இந்த மீனும் ரொம்ப நல்ல விளையாட்டம் பேசுறா. இவளை போய் கொல்றதுக்காக நம்ம காலுவ அனுப்பி வச்சிட்டோமே. அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கோரி வருத்தப்பட்டா. பரவாயில்ல மீனு, விடு. நானும் பேசினேன், நீயும் பேசின. பேச்சுக்கு பேச்சு சரியா போயிடுச்சு. ஆமா, என்ன நதிக்கரையிலேயே உட்காந்துருக்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைக்கா, இன்னைக்கு என்னோட நண்பன் ஆந்தைக்கு கல்யாணம். அவனோட கல்யாணத்துக்கு போறதுக்காக தான் கிளம்பி வந்தேன். வர வழியில தாகம் எடுத்துச்சா, அதான் தண்ணி குடிக்கலான்னு நதிக்கரைக்கு வந்தேன். கோரியக்கா, இன்னையில இருந்து நான் உங்க கூட நட்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்தாங்க, இந்த ஆப்பிள் பழத்தை என்னோட பரிசா எடுத்துக்கோங்க.
என்ன மீனு, நீ சாப்பிடலான்னு எடுத்துட்டு வந்திருக்க, இது போய் என்கிட்ட கொடுக்குற? பரவாயில்ல மீனு, நீயே சாப்பிடு. இல்லக்கா, நான் தான் இப்ப கல்யாணத்துக்கு போறேன்ல, அங்க போயிட்டு விருந்தே சாப்பிட போறேன். அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த பழம் அப்படின்னு சொல்லி மீனு குருவி கௌரி கிட்ட ஆப்பிள் பழத்தை கொடுத்தது. பிறகு கௌரி அவளோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. காலு, அந்த மீனு நாம நினைக்கிற மாதிரி கெட்டவெல்லாம் கிடையாது. எவ்வளோ நல்லவ தெரியுமா? நேத்து என்னடான்னா அந்த மீனு ரொம்ப கெட்டவ, என்ன பார்த்தாலே திட்டுறா அப்படின்னு சொல்லி அவளை கொல்லணுங்கிற அளவுக்கு திட்டம் போட்ட. இப்ப என்னடான்னா அவ ஒரே நல்ல உனக்கு நல்லவளா தெரியுறா. ஆமா, என்ன விஷயம் அத முதல்ல சொல்லு. காலு, நான் நதிக்கரைக்கு தண்ணி குடிக்க போனேன்னா அங்க அந்த மீனு ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சுட்டு உட்கார்ந்திருந்தா. என்ன பார்த்ததும் அவ நேத்து பேசின எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இனிப்பான பழத்தை என்கிட்ட கொடுத்தா தெரியுமா? அவ உண்மையாலுமே ரொம்ப நல்லவ காலு. நாம தான் அவளை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம். ஐயோ, என்ன சொல்ற கோரி? அப்படின்னா அந்த மீனு கொடுத்த பழத்தை நீ சாப்பிட்டுட்டியா? ஆமா, நான் தான் சாப்பிட்டேன். ஏன் நீங்க இவ்ளோ அதிர்ச்சி ஆறீங்க? அவன் கண்ணு தெரியாம போறதுக்காக மாமா கொடுத்த மருந்த அந்த பழத்துல தான் நான் கலந்து வச்சிருந்தேன். அந்த பழத்தை நான் தான் மீனு கிட்டயே கொடுத்தேன். காலு, என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது தெரியாம ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேனே. காலு, காலு, எனக்கு கண்ணெல்லாம் ரொம்ப எரியுது காலு. பார்வை மங்கி போயிடுச்சு. காலு, எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க. ஏற்கனவே வயசானதால எனக்கு கண்ணு தெரியல. உன்னோட கண் பார்வைய வச்சுதான் இத்தனை நாளா ஏதோ கிடைக்கிற உணவை சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ உனக்கும் கண்ணு தெரியாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ, காலு, காலு, இப்படி அநியாயமா அந்த மீனுக்கு விரிச்ச வலையில நானே சிக்கிட்டேனே. இதுக்குதான் அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோலைவன காட்டுல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. மீனு குருவி மழைய ரசிச்சபடியே அவளோட முட்டைய அடை காத்துட்டு இருந்தா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எனக்கு ஆபத்து, யாராச்சும் என் உயிரை காப்பாத்துங்க. ஐயோ, யாருக்கும் உதவி தேவைப்படுது போல. இந்த மழையில யாரோ உயிருக்கு போராடுறாங்க. நாம எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனு குருவி அவ வீட்ல இருந்து அந்த சத்தம் வர்ற திசையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. காலு அண்ணா, நீங்களா? ஆமா, நீங்க எப்படி இந்த புதர்ல மாட்டினீங்க? மீனும் நான் உணவு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த நேரம்னு பார்த்து பயங்கரமா மழை பெஞ்சது. வேகமா வரும்போது அந்த மரத்துல மோதி நான் இந்த புதருக்குள்ள விழுந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை காப்பாத்து மீனு அப்படின்னு காலு கெஞ்சினா. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட கோரிக்காகவும் உடனே மீனுவோட வீட்டுக்குள்ள போனா. அங்க இருக்கிற ஆப்பிள் பழங்களை எடுத்துட்டு வந்தவ பக்கத்துல அவ கூட்டுல இருக்கிற முட்டையையும் பார்த்தா. உடனே அவ மனசுல கெட்ட எண்ணம் உதயமானது. அந்த முட்டையையும் எடுத்துக்கிட்டு வேகமா மீனுவோட வீட்டுல இருந்து வெளியில வந்தா. மீனு, ரொம்ப நன்றி மீனு. நீ மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா கண்டிப்பா நான் இந்த மழையில புதற்குள்ள மாட்டி செத்து போயிருப்பேன். நீ செஞ்ச இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு மீனுவுக்கு நன்றி சொல்லிட்டு காலுவும் அங்கிருந்து பறந்து போனா. வீட்டுக்கு வந்த மீனு தன்னோட கூட்டுல முட்டை இல்லாததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானா. ஐயோ கடவுளே, யாரு என்னோட முட்டைய திருடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மீனு குருவி அழ ஆரம்பிச்சா. உடனே மீனு குருவி அங்க இருந்து கபூத்தரோட வீட்டுக்கு பறந்து வந்தா. கபூத்தர் அண்ணா, என்னோட முட்டைய யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. என்ன மீனு சொல்ற? உன்னோட முட்டைய திருடிட்டாங்களா? ஆமா, யாரு உன் வீட்டுக்குள்ள வந்து அதை எடுத்திருப்பா? அதான் காலுன்னா எனக்கும் தெரியல. அவங்க நான் சேகரிச்சு வச்சிருந்த உணவுப் பொருட்களை கூட திருடி இருக்காங்க. யாச்சும் உன்னோட முட்டைய கண்டுபிடிச்சிடலாம். சரி வா, நாம போய் புல்புல் கிட்ட இத பத்தி சொல்லலாம். புல்புல் பறவை தான் அந்த காட்டுல இருக்கிற நடமாடும் சிசிடிவி. அங்க நடக்கிற எல்லா விஷயமும் புல்புலுக்கு தெரிஞ்சிடும். பறவைங்க 2 பேரும் புல்புல் வீட்டுக்கு வந்தாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் மீனு குருவி சொன்னுச்சு. ரொம்ப நேரமா நான் இங்கதான் இருக்கேன். யாருமே உன் வீட்டு பக்கம் போகவே இல்லை. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே புரியல மீனு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கௌரி மட்டும் ஒரு கூட நிறைய ஆப்பிள் பழங்களை எடுத்துட்டு போனா. நான் கூட அவளை கூப்பிட்டு விசாரிச்சேன்.
தான் அம்மா வீட்டுல போய் வாங்கிட்டு வரதா சொன்னா. எனக்கு என்னமோ அந்த காகங்கள் தான் வழக்கம் போல ஏதோ வேலை செஞ்சிருக்காங்கன்னு தோணுது. கௌரி, என்ன வேலை பண்ணிருக்க நீ? ஆப்பிள் பழத்தை தானே எடுக்க போன. இப்ப எதுக்கு அவளோட முட்டையையும் எடுத்துட்டு வந்திருக்க? எனக்கு என்னமோ நீ நல்லா மாட்ட போறன்னு தோணுது. எனக்கு முட்டையை பார்த்ததும் ஆம்லெட் போட்டு சாப்பிடணும் போல தோணுச்சு. அதனாலதான் முட்டையை எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த மீனும் எவ்வளவு பெரிய புத்திசாலி. அவளோட முட்டையை போய் திருடி இருக்கியே, அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. எனக்கு தெரியாத காலம் அந்த மீன் எப்படின்னு. இங்க வச்சு சாப்பிட்டேன்னா எப்படியும் அவன் மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிருவா. அதான் காலையில இந்த முட்டையை எடுத்துக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். ஆமா, இந்த முட்டையை எடுத்துட்டு நீ எப்படி அவ்வளவு தூரம் போவ? போற வழியில யார்கிட்டயாச்சும் மாட்டினா என்ன ஆகும்னு யோசிச்சியா? காலு, அதுக்கும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அப்படின்னு சொல்லி கௌரிக்காகவும் காலுவோட காதுக்குள்ள ஏதோ சொன்னா. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. கௌரிக்காகவும் முட்டையை எடுத்துக்கிட்டு தான் அம்மா வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. கௌரி வர்றத பார்த்த மீனுவும் கபூதரும் அவளை வழிமறிச்சாங்க. என்ன உன்னோட இறகுல மறைச்சு எடுத்துட்டு போற? நான் எதையோ மறைச்சு எடுத்துட்டு போறேன். அதை பத்தி உனக்கு என்ன கவலை? ராத்திரி யாரும் மீனுவோட வீட்டுக்கு வந்து அவ கூட்டுல இருந்த முட்டைய திருடி இருக்காங்க. அதனாலதான் காலையில இருந்து போற வர எல்லா பறவைங்களையும் நாங்க சோதனை பண்ணிட்டு இருக்கோம். ஒழுங்கு மரியாதையா என்ன மறைச்சு வச்சிருக்கியோ அதை வெளியில எடுத்துரு. நாங்களா எடுத்தோம்னா அப்புறம் தேவையில்லாத உனக்கு அசிங்கமா போயிடும். இங்க பாரு மீனு, நீ தேவையில்லாம இந்த கபூதர் பேச்ச கேட்டு காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களையும் பகைச்சுக்கிற. ஒழுங்கா வழிய விட சொல்லு. கோரியக்கா, என்னோட முட்டைய காணும். நான் எவ்வளவு தவிச்சு போயிருக்கேன். தயவு செஞ்சு அப்படி என்னதான் எடுத்துட்டு போறீங்கன்னு கொஞ்சம் காட்டுங்களேன். உடனே கௌரிக்காகம் அவ இறகிலிருந்து ஒரு சிவப்பு வண்ண முட்டையை எடுத்து காட்டுனா. அந்த சிவப்பு முட்டைய பார்த்து பறவைங்க 2 பேரும் ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. கூறி, என்ன இந்த முட்டை சிவப்பு வண்ணத்துல இருக்கு? ஆமா, இது யாரோட முட்டை? கபூதர், இது என்னோட முட்டை. நான் தான் இதை அடை காத்துட்டு வந்துட்டு இருக்கேன். மீனு, நல்லா பார்த்து சொல்லு. இதுவா உன்னோட முட்டை? இல்ல கௌரியக்கா, இது என்னோட முட்டை இல்ல. என்னோட முட்டை பாக்குறதுக்கு வெண்மையா இருக்கும். இது கேட்டு கௌரி மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அந்த நேரம்னு பார்த்து காட்டுல பயங்கரமா இடி சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. முட்டையில மழை தண்ணி விழ ஆரம்பிச்சது. உடனே முட்டை மேல இருக்கிற சிவப்பு வண்ணம் மொத்தமும் கரைஞ்சி முட்டை வெண்மை நிறத்துக்கு வந்தது. இத பார்த்து கபூதரும் மீனுவும் ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. கௌரிக்காகமும் முட்டையோட வண்ணம் போனதும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சா. கபூதர் அண்ணா, இதுதான் என்னோட முட்டை. இது கோரி தான் அது திருடி இருக்கா. மீண்டும் பாத்தியா, நான் சொன்னல, கண்டிப்பா இது காகங்களோட வேலையா தான் இருக்கும்னு. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீ முட்டைய திருடி அது மேல பெயிண்ட் அடிச்சு எங்களுக்கு ஏமாத்திருப்ப. அப்படின்னு சொல்லி கபூதரும் மீனுவும் சேர்ந்து கௌரிய பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சாங்க. அடிதாங்க முடியாத கௌரி அங்கிருந்து உயிர் தப்பிச்சா போதும்னு ஓட ஆரம்பிச்சா. மீனும் மறுபடியும் தன்னோட கூட்டுல வச்சு முட்டைய அடைக்காக்க ஆரம்பிச்சா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.